கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் பகுதி 115 சங்கீதம் 12 வாக்கியத்தை நாம் வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 115 12 வாக்கியம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளை, தாம் தெரிந்து கொண்டவர்களை, தமக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நினைவு கூர்ந்து அந்த ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யார் நம்மை நினைத்தாலும் நினைக்காமல் போனாலும், யார் நம்மை மறந்தாலும் மறக்காமல் போனாலும், இந்த உலகத்திலே தேவன் ஒருவர் மாத்திரமே நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் வழி நடத்துகிறவரும் நமக்கு தேவையானவைகளை போதிக்கிறவருமாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். ஆகவே இங்கே சொல்லும் பொழுது கூட இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்திலே வந்து ஜனங்களை மீட்டெடுத்து ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து இன்றைக்கு அப்பேற்பட்ட ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்மையும் அவர் அப்படித்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல ஆதி அப்போஸ்தலர் காலங்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் கூட தேவன் அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் திட்டமாக இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. காலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய தேவனாக இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவரும் பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதில் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவன் அவருடைய கிரியைகளை நினைக்கிறவர், அவர் பேர் சொல்லி அழைத்ததினாலே நினைக்கிறவர், தெரிந்து கொண்டதினாலே அழைக்கிறவர். அது மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல. இந்த 12 வாக்கியத்தில் வாசித்தோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு, நம்மை நினைக்கிற தேவன் உண்டு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு என்பதை நாம் நினைத்து இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடன் பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்று வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்து போயிற்று. பிரியமானவர்களே, தேசத்திலே இருக்கக்கூடியதான பாவங்களை பார்த்த தேவனாகிய கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள மனமில்லாதபடிக்கு தேசத்தை அழிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? சித்தம் கொள்ளுகிறார். ஆனால் அந்த கூட்டத்திலும் கூட ஒரு சிலர் கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக உண்மையாக வாழ்ந்தபடினாலே அவர்களை காப்பாற்ற நினைத்த தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவுக்கு தேவன் கிருபை அளித்து அவருடைய குடும்பத்தாரை பேழை செய்ய வைத்து அந்த அந்த பேழைக்குள்ளாக அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்? சேர்க்கிறவராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, மழை வருகிறது, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தண்ணீர் கொந்தளித்து வருகிறது. இப்படி பலதரப்பட்ட நிலைமைகளே தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்படுகிறது. ஆனால் பேழைக்குள்ளே இருக்கக்கூடியதான மிருக ஜீவன்களையும் பேழைக்குள்ளே இருக்கிறதான நோவின் குடும்பத்தையும் தேவன் ஒருபோதும் மறக்கவில்லை. ஆகவே அவர்களை காப்பாற்றினார். அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை நினைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நோவாவையும் அவனுடன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். பூமியின் மேல் அவர்கள் வந்தபோது அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். பிரியமானவர்களே, தேவன் அந்த பேழைக்குள்ளே இருக்கும்போது மாத்திரமல்ல, சகல நேரங்களிலும் அவருடைய குடும்பத்தை தேவன் நினைக்கக்கூடியவராக காணப்பட்டார். பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுத்து விடுகிறார். அதே நேரத்தில் சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை மாத்திரம் சொல்லுகிறவர் அல்ல, மீண்டும் அவர்களை சந்தித்து அவர்களை நினைவு கூர்ந்து மறுபடியும் அவர்களோடு கூட உறவு கொள்ளக்கூடியவராக, வாழக்கூடியவராக, புத்திமதி சொல்லக்கூடியவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, யாத்திராம் 2:22 நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பெருமூச்சையும் உடன்படிக்கையும் தேவன் நினைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்திலே கிடக்கிறார்கள். அவர்கள் படுகிற வேதனை, அவர்கள் படுகிற எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்திருக்கிறார். ஆகவே இனி இவர்களை கஷ்டத்தில் விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை நினைத்தருளி என்ன செய்தார்?
மோசேயை எழுப்பி தேவன் மோசேயை கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு மிக பெரியதான ஒரு விடுதலையை கொண்டு வந்து தருகிறார். பிரியமானவர்களே, தேவன் எப்போதும் இந்த ஜனங்களை மறந்து போகிறவர்கள, கைவிடுகிறவரும் அல்ல, நினைக்கிற தேவனாக இருக்கும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நம்மை தேற்றுகிறார், அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார், அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராம் இருக்கிறார். ஆகவே இந்த வல்லமை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை ஒருபோதும் கைவிடாதவராக, அவர்களை நினைத்து ஏற்ற வேளையிலே ஏற்ற மனிதனை அனுப்பி அவர்களை விடுவித்து சமாதானத்தோடு கூட கானான் தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை வாழ வைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே அந்த வல்லமை தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் நம்மை நினைக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறி போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலகத்தில் பலரும் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது, பலரும் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். எப்படி? யாருமே என்னை நினைக்கவில்லை, யாருமே என்னை என்ன செய்யவில்லை, மதிக்கவில்லை, யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய ஜனங்களுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் எல்லா நேரங்களிலும் நம்மீது நினைவாய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம செய்வோம். கடந்து போக வேண்டியது நம்மேல் இருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரியதான ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது. அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் நிச்சயமாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் வரக்கூடியதான பாடுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை தப்புவிப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து நாம் முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த காரியங்களிலே நாம் தேவ சமூகத்திலே கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.